வணக்கம். கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லிமிட்ஸ் இன்வால்விங் இன்ஃபினிட்டி. அதாவது ஆஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி, அதாவது ஆஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸோட வேல்யூ பெருசாகிக்கிட்டே போகும்போது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்தாலும் சரி நெகட்டிவ் டைரக்ஷனில் இருந்தாலும் சரி லிமிட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்தோம். அப்போது இதோடைய பிஹேவியர் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் இதோடைய ப்ராப்பர் டெஃபினேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் லைனை லைன் y ஈக்குவல்ஸ் b இதை வந்து ஹரிசாண்டல் அசிம்ப்டோட். அசிம்ப்டோட் அப்படின்னாலே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம பேசுவோம். ஸோ ஆஃப் தி கிராஃப் ஆஃப் y is equal to f of x. இந்த f of xங்கிற ஃபங்க்ஷனுடைய ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்டா இந்த லைன் இருக்கணும்னா if either limit x approaches infinity f of x equals b இருக்கும், அல்லது limit x approaches minus infinity f of x equals b இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இந்த லைன் y is equal to b அப்படிங்கிற லைனை வந்து we can say horizontal asymptote of the function y is equals f of x அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வாங்க இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ முதல் எக்ஸாம்பிள். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to find the horizontal asymptotes. So graph of mother function f of x equals x cube minus 2 upon absolute of x cube plus 1. சரிங்களா? இப்போ இதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இப்போ முதல்ல வந்து இதுக்கு நான் லிமிட் x approaches infinity என்ன அப்படின்னு பார்க்குறேன். இப்போ x approaching infinity அப்படின்னா இது நான் வந்து பாசிட்டிவ் சென்ஸில் தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? அப்போது என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் கியூப் இதோட பிஹேவியர் எனக்கு எந்த மாதிரி இருக்க போகுது? அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும்? எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நான் நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். இதே வந்து இதை கியூப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் கியூப் இஃப் எக்ஸ் இஸ் நான் நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ் கியூப் இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். இப்போ இந்த மாதிரி தான் இதோட பிஹேவியர் இருக்க போகுது. இப்போ எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இன் பாசிட்டிவ் சென்ஸ். சரிங்களா? அப்போ நம்ம என்ன இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியை தான் நம்ம எடுக்கணும். அப்போ அதை எடுத்துகிட்டு இங்கே ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் மைனஸ் 2 அப்பான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ் கியூபை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் 1 மைனஸ் 2 அப்பான் எக்ஸ் கியூப் அப்பான் எக்ஸ் கியூப் 1 ப்ளஸ் 1 அப்பான் எக்ஸ் கியூப். ஸோ யூ கேன் கேன்சல், இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆயிரும். இப்போது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? யூ ஆர் கோயிங் டு கெட் லிமிட் ஆஸ் 1. இப்போ இதே இது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. இங்கே இந்த அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் கியூப் இந்த டேர்ம் உங்களுக்கு என்னவா மாறும்? மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு மாறப்போகுது. ஸோ திஸ் பிகம்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 அப்பான் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1. இப்போ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 2 அப்பான் எக்ஸ் கியூப்
இங்கே டினாமினேட்டரில் யூ டேக் எக்ஸ் கியூப் அவுட் சைட் -1 upon x cube. ஸோ இது கேன்சல் ஆக போகுது. இப்போ லிமிட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் 1 நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் -1 இருக்கும், -1. அப்போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, hence for f of x equals x cube minus 2 upon absolute of x cube plus 1, we have horizontal asymptotes at y is equal to 1 and y is -1. இப்போ ப்ராப்ளமாக தியரட்டிக்கலாக சால்வ் பண்ணி அந்த அசிம்ப்டோட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை டைக்ராமேட்டிக்காக இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, தட் இஸ் எக்ஸ் கியூப் -1 upon absolute of x cube plus 1. இப்போ ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். y is equal to 1ங்கிற பாயிண்ட் லைனும் y is -1ங்கிற லைனும். சரிங்களா? இப்போ let me zoom these things. You can see. இது இன்னும் ஃபர்தராக ஜூம் பண்ண அப்படின்னா அந்த ரெண்டு கர்வும் ஆக்சுவலி பிளெண்ட் ஆகலை, பட் இட் இஸ் கெட்டிங் வெரி க்ளோஸ். இப்போ இதே இது வந்து இங்கே நீங்கள் நெகட்டிவ் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாசிட்டிவ்ல எந்த அளவுக்கு க்ளோஸாக போய் பார்த்தோமோ அதை விட ரொம்ப க்ளோஸாக தான் நெகட்டிவ்ல போகிற மாதிரி நமக்கு இருக்கு. ரைட்? யூ கேன் see very well. இப்போ இன்னுமே க்ளோஸாக போனால் தான் இதுக்கப்புறம் நடக்கிற சேஞ்சஸும் உங்களால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. சரிங்களா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளமுக்கு போவோம். Okay, next problem is we need to find out limit x approaches infinity இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே சைன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியும். அதனால we may take this as sin of limit x approaches infinity. இப்போ லிமிட் உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே நமக்கு என்ன வரப்போகுது? it is going to be, this is going to approach 0, so we will have this to be sin 0 which is 0. சரிங்களா? அடுத்தது இதே இதில் sorry, this is not happening. Limit x approaches either plus or minus infinity sin of x times of sin 1 upon x. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசணும். இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி எழுத போகிறேன். எப்படி அப்படின்னா, நான் 1 upon x வந்து yன்னு எடுத்துக்கிறேன். இப்போ yன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா as x approaches infinity அப்படிங்கிறது வந்து this is same as that of y approaches 0 plus அப்படின்னு நான் சொல்லலாம். x approaches minus infinity வந்து I may call it as y approaches 0 minusன்னு சொல்லலாம். அதான் இங்கே நடக்க போகுதுங்களா? இதிலிருந்து பார்த்தாலே தெரியுது x is 1 upon y. சரிங்களா? இதை வச்சு இந்த விஷயங்கள் நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா
we may write x times of sin 1 upon x. இந்த விஷயத்தை sin 1 upon x upon 1 upon x ன்னு எழுதலாம். இது நமக்கு என்ன ஆயிடுச்சு? sin y upon yங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ limit x approaches infinity x times of sin 1 upon x. இந்த விஷயத்தை limit y approaches 0 plus sin y upon y. இது நமக்கு என்னன்னு தெரியும், இந்த வேல்யூ 1. இதே மாதிரி limit x approaches minus infinity x times of sin 1 upon x. இந்த விஷயத்தை limit y approaches 0 minus sin y upon y. இது என்னன்னு evaluate பண்ணோம்னாலும் நமக்கு 1 தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ டுகெதரா இங்க நம்ம பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது limit x approaches plus or minus infinity x times of sin 1 upon x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1. இதோட வேல்யூ வந்து 1. இப்போ கொடுத்த ப்ராப்ளம் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணி இருந்திருக்கும்? இங்க ஒரு இடத்துல இங்க டைரக்டா பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஏதோ வர மாதிரி இருக்கு, இங்க 0 வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வர்றது? இந்த இடத்துல நீங்க டைரக்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வாட் யூ கெட் இஸ் infinity times 0, which is indeterminate form. indeterminate form வச்சுக்கிட்டு டைரக்டா நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வேற ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஆகணும். அதை தான் இப்போ நம்ம பண்ணியிருந்திருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூசிங் சாண்ட்விச் தியரம் find the horizontal asymptote of the curve y is 2 plus sin x upon x. இந்த விஷயத்துடைய ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அது சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னே வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆல் தி லிமிட் லாஸ் are also applicable for limits at infinity. அதாவது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி எடுத்தாலும் நம்ம என்னென்ன லிமிட் லாஸ் எல்லாம் படித்தோமோ அது எல்லாமே இருந்துட்டு அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே நம்ம செக் பண்ணவே போகிறது. சரிங்களா? நம்ம என்ன செக் பண்ணணும்? we need to find out limit x approaches plus or minus infinity என்ன அப்படிங்கிறது வந்து இந்த yக்கு நம்ம செக் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா limit x approaches plus or minus infinity of y is limit x approaches plus or minus infinity 2 plus sin x upon x. சரிங்களா? அப்போ என்னது? நம்மளுடைய அந்த அடிஷன் ரூல் யூஸ் பண்ணி இதை வந்து 2க்கு தனியாகவும் sin x upon xக்கு தனியாகவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த சம் ரூல் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடும். இப்போ இதோடைய லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் sin x upon x பார்த்ததையுமே லிமிட் 1ன்னு முடிவு பண்ணிடாதீங்க. லிமிட் x approaches 0 sin x upon x தான் வந்து நமக்கு 1. மற்ற வேல்யூஸ்க்கு அது 1 தான் அப்படிங்கிற எந்த ஒரு கேரண்டியும் நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ இது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து நம்ம சாண்ட்விச் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இப்போ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். லிமிட் x approaches plus or minus infinity of 2 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 தான். அது பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு போனாலும் சரி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போனாலும் சரி இது ஒரு கான்ஸ்டன்ட் பார்ட். அதனால லிமிட்டும் நமக்கு அதே கான்ஸ்டன்ட் தான் திரும்ப கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அப்சர்வ்
உங்களுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா அந்த பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்சல்யூட் ஆஃப் சைன் எக்ஸை கன்சிடர் பண்ணுறேன். திஸ் இஸ் பவுண்டட் பை 1 and 0. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 upon x less than or equals absolute of sin x upon absolute of x. ஓகே, ஆக்சுவலி இங்கே நான் அப்சல்யூட்டாலேயே இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிடைக்க போகுது. இதை திஸ் இஸ் 0 less than or equals absolute of sin x upon x less than or equals absolute of 1 upon x. இதுதான். சரிங்களா? இப்போ சாண்ட்விச் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். பை சாண்ட்விச் தியரம் இங்கே லிமிட் x approaches to plus or minus infinity என்ன எடுத்தேன் அப்படின்னாலும் 0க்கு 0 தான். அண்ட் by sandwich theorem, and since limit x approaches plus or minus infinity of absolute of 1 upon x இதுவும் 0 தான். இதை ரெண்டை வச்சுக்கிட்டு நான் என்ன கன்க்ளூட் பண்ணிடுறேன்னா லிமிட் x approaches plus or minus infinity absolute of sin x upon x is 0. சரிங்களா? எனக்கு அப்சல்யூட் வேல்யூ 0வா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன அப்ளை பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு அதுவும் ட்ரூவா தானே இருந்தாகணும். இப்போ இது தனித்தனியாக இந்த அப்சல்யூட்டுக்கு இது இருக்கு. அப்சல்யூட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். அதனால லிமிட்டை உள்ள எடுத்துட்டு போகலாம். லிமிட்டை உள்ள எடுத்துட்டு போய் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் இதுல இருந்து நமக்கு என்னதான் தெரிய போகுது? லிமிட் x approaches plus or minus infinity sin x upon x is 0. இதிலிருந்து நம்ம கன்க்ளூட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க நான் எழுதுறேன். hence y is equal to 2 is the horizontal asymptote of this curve. To the curve y is 2 plus sin x upon x. இப்போ இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் இங்கே நம்ம டெக்னிக்கலாக முடிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா we need to find out the limit of as x approaches infinity x minus under root x square plus 16. இந்த லிமிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி வருது. இன்ஃபினிட்டியே என்னன்னு தெரியாத விஷயத்துல இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி பத்தி நம்மளால பேச முடியாது. அப்போ இங்கேயுமே நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரேஷனலைசேஷன் பண்ணி தான் இந்த லிமிட்டை நம்ம இவாலுவேட் பண்ண போறோம். இப்போ ரேஷனலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதோடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட். சாரி. So x plus under root x square plus 16 upon x plus under root x square plus 16. சரிங்களா? நியூமரேட்டர்ல நமக்கு என்ன வர போகுது? x square minus இதோட ஸ்கொயர் அப்படிங்கும்போது x square minus 16. when I take minus inside இதுதான் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ நியூமரேட்டரில் minus 16 upon x plus under root x square plus 16. இப்போ இதை வந்து இன்னும் டைரெக்டாக இதுலேருந்து நான் கன்க்ளூட் பண்ணாமல் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ ஹேவ் minus 16 here. டேக் எக்ஸ் அவுட் சைட். ஸோ இங்கே 1 இருக்கும். இங்கிருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுக்கும்போது ரூட்டோடு சேர்த்து வெளியே வரும்போது அது எக்ஸாக வரும். ஸோ திஸ் பிகம்ஸ் 1 plus 16 upon x square. சரிங்களா? அப்போ இதை இன்னும் ஃபர்தராக எழுதும்போது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி minus 16 times of 1 upon x upon 1 plus under root 16 upon x square. இப்போ நான் லிமிட் லாஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? யூஸ் பண்ணும்போது லிமிட்
x approaches infinity minus 16 upon minus 16 times of 1 upon x. Denominatorly limit x approaches infinity 1 plus 16 upon x square. சரிங்களா? Numerator becomes 0. Denominator 1 plus 1. இந்த part மட்டும்தான் 0 ஆக போகுது. So denominator is going to be 2. So the limit value is 2. சரிங்களா? இப்போ இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே வேணாலும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். இப்போ முதல் ஃபங்க்ஷன் நமக்கு என்னவா இருந்துச்சு? 2 plus sin x upon x. இதுதான். இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நமக்கு y is equal to 2 அப்படிங்கிற லைன் தான் வந்து நம்ம ஹரிசாண்டல் அசிம்டோட்டா இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஹரிசாண்டல் அசிம்டோட் ஓரளவுக்கு ஜூம் அவுட் பண்ணி வந்து நீங்க பார்க்கும்போது யூ கேன் சி போத் த கர்வ்ஸ் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ ஜூம் பண்ணி கிட்ட போய் அங்க உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் தட் கேன் ஆல்சோ பி டன். சரிங்களா? ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க மூவ் ஆகவே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம். அந்த கிரீன் கர்வோட லென்த் வந்து ஆசிலேஷன் கம்மியாகுது. தெரியுதுங்களா? இதே மாதிரி நீங்க ரெண்டு சைடுமே எவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த y is equal to 2ங்கிற லைனும் இந்த கிரீன் கர்வ், அதாவது அந்த 2 plus sin x upon x அந்த கர்வும் ஓரளவுக்கு நம்ம கிட்ட அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நெருங்கி வந்து ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகிற மாதிரியான பாசிபிலிட்டி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா x minus square root of x square plus 16. சரிங்களா? இதுக்கு நமக்கு லிமிட் என்ன கிடைச்சது? 0 அப்படின்னு கிடைச்சது. இப்போ நமக்கு y is equal to 0 அப்படிங்கிறது என்ன லைன்? that is the x axis. சரிங்களா? x axis கூட இது blend ஆகுதா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த நோக்கி தான் போகுது. ஸோ இங்கேயுமே நம்ம என்ன பார்த்தோமோ அது கரெக்ட் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒப்ளிக் அசிம்டோட்ஸ். இப்போ ஒப்ளிக் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா கிராஃபுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில கிராஃப்ஸுக்கு தான் வந்து இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எந்தெந்த மாதிரியான கிராஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா if the degree of the denominator degree of the numerator of a rational function. அப்போ இதிலிருந்தே இப்போ டெஃபினேஷன் இப்போ வரைக்கும் எழுதுனதை வச்சே வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒப்ளிக் அசிம்டோட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி ஃபார் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர் இஸ் 1 greater than தி டிகிரி ஆஃப் தி டினாமினேட்டர். சரிங்களா? நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டரோட டிகிரியை விட ஒரு டிகிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தென் we can find the oblique asymptote. சரிங்களா? அந்த மாதிரியான கிராஃபுக்கு வந்து கண்டிப்பா oblique asymptote இருக்கும். So oblique asymptote is also called as slant line asymptote. இப்போ ஹரிசாண்டல் அசிம்டோட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஹரிசாண்டலா இருக்க போகுது, அதாவது parallel to x axis அந்த மாதிரி நமக்கு இருந்திருக்கும். இப்போ ஒப்ளிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்லாண்ட் லைனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னாலே தட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட், அது வந்து ஒரு லைனா தான் இருக்க போகுது. அந்த லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். So in this example
we have to find out the oblique asymptote of the graph of the function f of x x square minus 3 upon 2x minus 4. இதில் பாருங்க டினாமினேட்டரோட டிகிரி வந்து 1, நியூமரேட்டரோட டிகிரி 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டரோட டிகிரியை விட 1 தான் அதிகமாக இருக்கணும். இங்கே 1 இருக்குது, ஸோ 1 + 1 = 2. அப்போ பிரச்சனை கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம தாராளமாக ஒப்ளிக் அசிம்ப்டோட் கண்டுபிடிக்க முடியும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூமரேட்டர் இஃப் வி கிவ் half times of x, நமக்கு என்ன ஆகும், இங்கே x² வரும், இந்த இடத்துல வந்து -2xன்னு வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we get 2x minus 3. சரிங்களா? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த x² minus 3 ஐ மீன் நியூமரேட்டரை சரி, ஆக்சுவலி இதையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், ரைட்? யா, இங்கே 2x minus 4ன்னு இருக்குது. ஸோ இப்போது இங்கே நமக்கு 2x தான் வேணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் 1 கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். ஸோ 2x + 4 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரப்போகுது. இது நம்ம கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரப்போகுது, இது மைனஸ் பண்ணும்போது -7 நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இந்த x² minus 3 2x minus 4 times of half times of x plus 1 -7 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரிங்களா? செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரப்போகுது. அப்போது இதிலிருந்து என்ன ஆயிடுது, உங்களோட இந்த x² minus 3 upon 2x minus 4 இது வந்து 2x minus 4 times of half x plus 1 -7 upon 2x minus 4. சரிங்களா? இதை 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா 2x minus 4 times of half x plus 1 upon 2x minus 4 -7 upon 2x minus 4. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த x² minus 3 upon 2x minus 4 இதை வந்து இங்கே இந்த 2x minus 4 2x minus 4 கேன்சல் ஆகும். ஸோ half x plus 1 -7 upon 2x minus 4 இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த இதில் லிமிட் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கணும் நம்ம. ஜஸ்ட் a minute, I missed the slide. ஸோ இதுதான் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த x² minus 3 upon 2x minus 4 வந்து நமக்கு half x plus 1 -7 upon 2x minus 4 மாறிடுச்சு. Now take limit x approaches infinity to this. இந்த இடத்துல limit x approaches infinity இந்த linear part நமக்கு கிடைக்கும் minus limit x approaches infinity 7 upon 2x minus 4. இப்போ இந்த விஷயத்துல நம்மளுடைய இந்த ரிமைண்டர் பார்ட், இந்த விஷயம் வந்து நமக்கு 0 ஆயிருங்களா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு 0. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு தெரியாது. அப்போ ஒப்ளிக் அசிம்ப்டோட் கண்டுபிடிக்கும் போது நம்ம டைரக்டா லிமிட் x approaches infinity எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஜஸ்ட் பிகாஸ் ஹியர் வி வில் ஹாவ் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ லிமிட் ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்டுக்கு லிமிட் எடுத்தோம்ல அப்படின்னு நினச்சி இங்கேயே எடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் மை லீனியர் பார்ட். சரிங்களா? இது வந்து என்னுடைய ரிமைண்டர். ரிமைண்டர் பார்ட் வந்து as limit x approaches infinity என்ன நடக்குதுன்னு பாருங்க. if that goes to 0 your linear part is the oblique asymptote. சரிங்களா? இங்க just because here
limit x approaches infinity 7 upon 2x minus 4. This goes to 0. இதனால we conclude half x plus 1 is the oblique asymptote of the given function f of x equals x square minus 3 upon 2x minus 4. இதோடைய oblique asymptote இதுதான் இருக்கும் அப்படிங்கிறோம். இப்போ இதை கிராஃபா நம்ம டிரா பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்பான் 2x மைனஸ் 4. ஸோ இப்போ கிராஃப் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம இதோடைய ஒப்ளிக் அசிம்டோட்டா நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம்? half x plus 1 I suppose, right? இதுல இந்த green color தான் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன், இந்த blue line தான் உங்களுடைய oblique asymptote. ஸோ oblique asymptote அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காவும் காட்டிட்டேன். அதை தியரட்டிக்கலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ.